ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அரவிந்த். இந்த வீடியோவில் வந்து எப்படி நான் இந்த ஹோட்டல் புக்கிங் வெப்சைட்டை வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணேன் அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வெப்சைட் வந்து எப்படி இருக்குது, இதில் என்ன பேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த அட்மின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கஸ்டமர் புக் பண்ணால் நம்மளுக்கு எங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், எப்படி நம்ம செக் பண்ணலாம், எப்படி ரூம்ஸ் ஆட் பண்ணலாம், எப்படி ஹோட்டல்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஒரு 5 பேஜஸ் இருக்குது. மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஹோம், அப்புறம் ரூம்ஸு, அப்புறம் ஹவர் ஹோட்டல்ஸ், அப்புறம் பிளாக், அப்புறம் கான்டாக்ட். இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பாண்டிச்சேரியில் இருக்க ஒரு கஸ்டமருக்கு தான் பண்ணேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பாண்டிச்சேரியில் ஒரு 5 ஹோட்டல் வந்து வச்சுருக்காரு. அவர் 5த்தையுமே வந்து ஒரே வெப்சைட்டில் எனக்கு பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டதுனால, நான் அவருக்கு இந்த வெப்சைட் பண்ணேன். இது நான் ஒரு தீம் யூஸ் பண்ணி டெம்ப்ளேட் கிட் யூஸ் பண்ணி தான் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோகோலேருந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். அவர் வந்து சாய்பாபா லோகோ வச்சு எனக்கு வேணும் லோகோன்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா ஆல்ரெடி வந்து சாய்பாபா லோகோ தான் வச்சுருக்காரு எல்லா ஹோட்டல்ஸ்க்கும். ஆனால் எனக்கே வந்து லோகோ டிசைன் தெரியுன்றதுனால நானே வந்து கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைடில் ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு கால் பண்ணால் அந்த ஹோட்டல் வந்து நீங்கள் ஈஸியாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம், எந்த ஹோட்டல் புக் பண்ணுறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஹோம் பேஜில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ஹீரோ செக்ஷன் இருக்குது. இந்த ஹீரோ செக்ஷனில் இருக்க டெக்ஸ்ட்டை படித்து பார்த்தாலே வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து புரிஞ்சுக்கணும். இந்த வெப்சைட் வந்து என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த ஹீரோ செக்ஷனை வந்து கிரியேட் பண்ணணும். ஹீரோ செக்ஷன்னா அதை ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் வந்தோடனே லோட் ஆனவுடனே ஃபஸ்ட்டு இருக்கிற செக்ஷன் தான் ஹீரோ செக்ஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரூம்ஸ்லாம் புக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இந்த புக்கிங்க்கு வந்து நம்ம லாஸ்ட்டாக வரலாம். அதுக்கு முன்னாடி ஹோம் பேஜில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சர்வீசஸ் என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரூம்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 5 ஹோட்டல்லையும் வந்து ஒரு 7 டைப் ஆஃப் ரூம்ஸ் வந்து சொல்லியிருந்தாரு. எல்லாத்தையும் வந்து நான் இங்கே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒன்று ஒன்று கிளிக் பண்ணால் அந்த ரூமோட ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதை நான் உங்களுக்கு அந்த ரூம் செக்ஷன் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஹோமில் வந்து வேறு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ஒரு பேரலாக்ஸ் எஃபெக்ட் மாதிரி, அதாவது பின்னாடி இருக்க இமேஜ் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும், மேலே வந்து டெக்ஸ்ட் வந்து மூவ் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கேரசல் மாதிரி ஆட் பண்ணுறோம். கேரசல்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஹோட்டலில் இருக்க இமேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மூவ் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன், ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் கழிச்சு. அதுக்கு அடுத்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதின பிளாக்ஸ்லாம் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வெப்சைட்டுக்கு வந்து நான் ஒரு 3 பிளாக் எழுதியிருக்கேன். எப்பவுமே பிளாக் எழுதுறது மூலயமா தான் நம்மளுக்கு வந்து விசிட்டர்ஸ் வந்து வருவாங்க கூகுளில் இருந்து. இப்போ நார்மலாக வந்து இப்போ கேஃபே டி ஆர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் இருக்குது பாண்டிச்சேரியில். அதை பற்றி டைப் பண்ணால் நம்மளோட இந்த பிளாக் வந்துச்சுன்னா, இதை கிளிக் பண்ணி நம்ம வெப்சைட்குள்ளே வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நான் வெப்சைட் வந்து ஆல்ரெடி லிஸ்ட் பண்ணியாச்சு. லிஸ்ட் பண்ணிட்டு கூகுள் சர்ச் கன்சோல்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த வெப்சைட்டை லிஸ்ட் பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இம்ப்ரெஷன் வந்திருக்கு பாருங்கள். அதாவது அந்த கேஃபே டி ஆர்ட்ஸ் இந்த கீழே காமிக்கிறேன் பாருங்கள். கேஃபே டி ஆர்ட்ஸ் நிறைய பேர் போட்டு சர்ச் பண்ணதில் 214 மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து காமிச்சிருக்கு. அது மாதிரி இந்த மாதிரி இம்ப்ரெஷன்ஸ் 7 கிளிக்ஸ் வந்து வந்திருக்கு. இந்த பிளாக்ஸ் மூலயமா 7 கிளிக்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்கு. 7 கிளிக்ஸ் தானே, ரொம்ப கம்மின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த வெப்சைட் பப்ளிஷ் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா இந்த கிளிக்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகும். இந்த பிளாக்ஸ் நிறைய நம்ம எழுத இந்த கிளிக்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் பர்சனல் பிளாகு நான் பண்ண அதர் வெப்சைட்ஸ்லாம் காமிக்கிறேன். இந்த வெப்சைட்லாம் பாருங்கள், நம்ம 80 கிளிக்ஸ் கிட்ட வந்திருக்கு நம்ம எழுதின பிளாக்னால. அரௌண்டு 4.5K கிட்ட இந்த இம்ப்ரெஷன்ஸ் வந்து வந்திருக்கு அந்த சர்ச் பண்ணும்போது. என்ன queryலாம் சர்ச் பண்ணி நம்ம வெப்சைட்குள்ளே வராங்க எல்லாத்தையும் வந்து நம்ம இங்கே கீழே வந்து பார்த்துக்கலாம் தெளிவாக. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹோம் பேஜில் வேறு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது கால் டு ஆக்ஷன் செக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஹோட்டலில் கான்டாக்ட் பண்ணலான்னு வரும்போது இந்த புக் நவ் ஆப்ஷன் கொடுத்தா நம்ம கான்டாக்ட் பேஜுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். கடைசியில் வந்து இது வந்து ஃபூட்டர் சொல்லுவாங்க. இந்த ஹெல்ப்ஃபுல்லான லிங்க்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கேன். ஒரு கேரசல் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் லோகோ ஆட் பண்ணி சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம ஹோம் பேஜில் வந்து இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூம்ஸ் பேஜுக்கு போவோம். ரூம்ஸ் பேஜில் வந்து அவர் சொன்ன மாதிரி நான் அந்த 7 ரூம்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எதனா ஒரு ரூமை வந்து செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃபேமிலி ரூம் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஃபேமிலி ரூம் உள்ளே போயிடுச்சு. இப்போ இது உள்ளே பார்த்தா நான் வந்து ஒரு ஃபேமிலி ரூமுக்குன்னு ஒரு 5 to 6 இமேஜஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே அங்கே ஷோ ஆகுது.
இப்போ நான் எதனா ஒரு எக்ஸாக்டாக ஒரு இமேஜை கிளிக் பண்ணால் அந்த இமேஜ் வந்து எனக்கு ஷோ ஆகும். அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்து நம்ம அடுத்த இமேஜ்லாம் கூட பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஃபேமிலி ரூம் பற்றி ஒரு ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ரெக்வெஸ்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ உங்களுக்கு இந்த ஃபேமிலி ரூம் பற்றி எக்ஸ்ட்ரா எதனா டீட்டெயில்ஸ் தெரியணும், வேறு எதனா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எதனா கேட்கணுன்னா கூட நீங்கள் வந்து ரெக்வெஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த ஓனரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது இப்போ ஒய்ஃபை இருக்கா, டிவி இருக்கா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் கேலண்டர், எந்த கேலண்டர்லாம் வந்து இந்த ரூம் புக் ஆகிருக்கு எல்லாமே இங்கே ஷோ ஆகும். இப்போதைக்கு எந்த புக்கிங்கும் இல்லை, இப்போ தான் நியூவாக லான்ச் பண்ண வெப்சைட்னால. நெக்ஸ்ட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம் வந்து புக் பண்ணுறதுக்கான ஒரு புக்கிங் ஃபார்ம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் இதில் வந்து செக்இன் டேட்டு, செக் அவுட் டேட் கொடுத்து புக் நோ கொடுத்தா புக் நோ ஆகிடும். நான் புக்கிங்க்கு வந்து லாஸ்ட்டாக வரேன், அதுக்கு முன்னாடி எல்லா பேஜஸ் வந்து முடிச்சிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு அவர் ஹோட்டல்ஸ் உள்ள போகிறேன். அவர் ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் கீழே இருக்க அந்த 5 ஹோட்டலுமே வந்து லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 5 ஹோட்டல் தான் அவர் பாண்டிச்சேரியில் வந்து வச்சுருக்காரு. இது எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த 5 ஹோட்டலோட கால் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸு, அப்புறம் வாட்ஸ்அப் லிங்க்கு, அப்புறம் அதோட மேப்பு எல்லாமே இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் புக் நோ கொடுத்தா இந்த ரூம்ஸ் பேஜுக்கு தான் வரும், ஆட்டோமேட்டிக்காக அது டைரக்ட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பேஜ். இந்த பிளாக் பேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஓ, அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் நம்ம வெப்சைட் ஆகிறதுக்கான மெயினான ரீசனே. இப்போ ஒவ்வொரு பிளாகும் வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து க்ரியேட் பண்ணேன், இமேஜஸ் எல்லாமே ஆட் பண்ணி நானே வந்து க்ரியேட் பண்ணேன். இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரீச் இருக்குது, கேஃபே டி ஆர்ட்ஸ் பாண்டிச்சேரின்ற பிளாகு. ஆல்ரெடி இது கொஞ்சம் ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் தான், அதை பற்றி டீட்டெயிலான பிளாக் இல்லை, நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதனால் நம்மளே ஒன்று ஆட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பிளாக் செக்ஷன் முடிஞ்சது. எவ்வளோ பிளாக் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் வரும், கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க ஈஸியாக. நெக்ஸ்ட்டு கான்டாக்ட் ஃபார்ம் போகிறேன். கான்டாக்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நம்ம அவர் வச்சுருக்க அந்த 5 ஹோட்டலோட மேப்ஸ் மேலே ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஒரு இமேஜ் கேலரி மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எதனா ஒரு கஸ்டமர் வந்து இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அவங்க எதனா query இருக்குது, அவங்களுக்கு எதனா தேவை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெசேஜ் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்மளுக்கு வந்து அட்மின் சைட், அதாவது இந்த பேக் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இது எங்கே வரும் எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் எண்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபுல்லாக சொல்கிறேன். இப்போ நம்ம கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்த்துட்ருக்கோம். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னும் வந்து ரூம் புக்கிங் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, அது மட்டும் எப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த 3லேருந்து 4 வரைக்கும் செலக்ட் பண்ணுறேன். இங்கே நைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் இப்போ கொடுத்துருக்கேன். இப்போ 3 to 4 எனக்கு ஒரு நாளைக்கு வந்து செலக்ட் பண்ணணும். புக் நவ் தரேன். புக் நவ் கொடுத்தா எனக்கு வந்து 1600 காமிக்குது பார்த்தீங்களா. இந்த 1600 இந்த ரூமு, ஸ்டாண்டர்ட் டபுள் ரூம், இந்த டீலக்ஸ் டபுள் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 1700 இந்த மாதிரி கரெக்டாக காமிக்குது. நம்ம இப்போ உங்களுக்கு எந்த ரூம் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்டாண்டர்ட் டபுள் ரூம் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட்னு கொடுத்தா எனக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு நேவிகேட் ஆகும். இப்போ இதில் வந்து ரூமை பற்றி ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து பேக் எண்டில் எப்படி ஆட் பண்ணியிருக்கேன்னா, வீக்கெண்ட்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வர மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். வீக் டேஸ்னால் இப்போ 1600, வீக்கெண்ட்னா மேபி 2000 அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கிளைண்ட் அந்த மாதிரி தான் எனக்கு சொல்லியிருந்தாரு, வீக்கெண்டில் வந்து அதிகமாக ப்ரைஸ் வைக்கிற மாதிரி. புக் நவ் கொடுத்தேன்னா இப்போ புக்கிங் செக்ஷன் போயிடும். இப்போதைக்கு வந்து பேமெண்ட் வந்து ஆட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு கிளைண்ட் வந்து. அதனால் நான் பேமெண்ட் வந்து ஆட் பண்ணல, லிங்க் பண்ணல. அதுக்கு பதில் பே ஆன் அரைவல், அதாவது இப்போ நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே போய் பே பண்ணுற மாதிரி நான் ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். மற்றபடி நீங்கள் வந்து புக்கிங் வந்து நீங்கள் புக் நவ் கொடுத்து இப்போ புக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சச்சின் கொடுக்குறேன். சச்சின் கொடுத்துட்டு இமெயில் ஐடி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு பே ஆன் அரைவலை செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ரிசர்வேஷன் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இப்போ எனக்கு வந்து புக்கிங் வந்து ஆயிடுச்சு. இப்போ ஆனதுக்கப்புறம் நான் கேன்சல் பண்ணனாலும் இந்த கேன்சல் மாடிஃபிகேஷன் கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் மாதிரி நம்ம டைப் பண்ணி ஏன் நான் கேன்சல் பண்ணுறேன்னு சொன்னிங்கன்னா அவங்க கேன்சல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்த பிடிஎஃப்பை கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பிரிண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்தீங்கன்னா இந்த பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் ஆகிடும். உங்களுக்கு பிடிஎஃபாக உங்களுக்கு வந்துடும். இதை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு ரூம் வந்து புக் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது கிளைண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஆப்ஷனும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்மின் சைடில் வந்து என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இதான் அட்மினோட டேஷ்போர்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக் பண்ணதெல்லாம் எங்கே இருக்கோன்னா இந்த வீக் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம
இந்த எலமெண்டாரில் போயிட்டு சப்மிஷன்ஸ் உள்ளே போனால் நம்ம கான்டாக்ட் பேஜில் வந்து ஃபில்அப் பண்ணியிருப்பாங்கள்ல அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். அதாவது இந்த கான்டாக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல போயிட்டு இந்த ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து யார் என்னெல்லாம் ஃபில்அப் பண்ணுறாங்களோ நம்ம கஸ்டமர்ஸு அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். இதெல்லாம் நான் டம்மியாக வந்து ஃபில்அப் பண்ணியிருந்தேன் முன்னாடி, அதெல்லாம் இங்கே ஷோ ஆகுது எனக்கு. நெக்ஸ்ட் வந்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ண அந்த பிளகின் வந்து விக் புக்கிங்ன்ற பிளகிங்கு. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் புக் பண்ணது எல்லாமே நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகே, இப்போ இந்த விக் புக்கிங்க்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த புக்கிங் வந்துட்டு டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். புக்கிங் டேஷ்போர்ட் கொடுத்தோன்னா நம்ம புக்கிங் பண்ணது எல்லாமே லிஸ்ட் ஆகும். இப்போ லாஸ்ட்டாக வந்து சச்சின் வந்து புக் பண்ண பார்த்தீங்களா, சச்சின்ற நேமில். இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணோன்னா சச்சினோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு காமிக்கும். சச்சின் என்னெல்லாம் என்ட்ரு பண்ணி புக் பண்ணாரோ எல்லாமே நம்மளுக்கு ஷோ ஆகும். சச்சினோட அதாவது அவரோட அட்ரஸ்ஸு, அவரோட ஜிப் கோடு, அவரோட கண்ட்ரி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு ஷோ ஆகும். அவரை நம்ம கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கன்ஃபார்மாக வருவீங்களான்னு சொல்லிட்டு 2-3 நாள் முன்னாடி கூட நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த புக்கிங் கேலண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாரெல்லாம் இந்த ஸ்பெசிஃபிக்கான இந்த டீலக்ஸ் டபுள் ரூம் புக் பண்ணியிருக்காங்க இந்த கேலண்டரில் பார்த்துக்கலாம். நம்ம முன்னாடியே 1 வருஷம் வரைக்கும் யார் புக் பண்ணியிருக்காங்க நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம் இதில். இப்போ நீங்கள் உங்களுக்கு ரூம் எதனா சேஞ்ச் பண்ணணுன்னா இந்த ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணி வேறு என்ன ரூம் வந்து நம்மளுக்கு இந்த கேலண்டரில் பார்க்கணும்னு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து ஷோ ஆகும். இந்த கேலண்டரில் இது மட்டும் புக் ஆகிருக்க மாதிரி ஷோ ஆகுது பாருங்கள். இது நீங்கள் ஒவ்வொரு ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து எத்தனை ரூம் இருக்குது, எத்தனை ரூம் புக் பண்ணியிருக்காங்க, ஒரு யூனிட் வந்து புக் பண்ணியிருக்காங்க, அதாவது ஒரு ரூம் வந்து புக் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி நிறைய வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இந்த புக்கிங்கில் வந்து வேறு என்ன இருக்குது, ஆல் புக்கிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சின்னதாக லிஸ்ட்டு மாதிரி ஷோ ஆகும். யாரெல்லாம் புக் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஒரு லிஸ்ட்டு மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். ஓகே, இப்போ இந்த புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து குளோபலில் போயிட்டு பேமெண்ட் மெத்தட்ஸ் இதில் போனீங்கன்னா என்ன பேமெண்ட் நீங்கள் வேணும்னா கூகுள் பே எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கிளைண்ட் வந்து எதுவுமே வேணாம்னு சொன்னதுனால பே ஆன் அரைவல் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு டேக்ஸ் ரேட்ஸ்லாம் இருக்குது. டேக்ஸ்லாம் இப்போதைக்கு நான் ஆட் பண்ணல, ஏன்னா பேமெண்ட் வந்து ஆட் பண்ணாததுனால டேக்ஸ்லாம் நான் எதுவும் ஆட் பண்ணல. நீங்கள் வேணும்னா ஜிஎஸ்டி, எஸ்சிஎஸ்டி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். டைப்ஸ் ஆஃப் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரேட் மட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா வேறு எதனா வேரியேஷன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கூப்பன்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணலாம், பேக்கேஜஸ் அண்ட் ஆஃபர்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் நிறைய காம்ப்ளெக்ஸான விஷயம், இது நம்மளுக்கு அந்தளவுக்கு தேவையில்லை. ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸில் வந்து நான் சொன்ன மாதிரியே நான் 5 ஹோட்டல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு 5 ஹோட்டல் வச்சதுனால 5 ஹோட்டல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ஃபை ஒரு ரூமுக்கு நம்ம என்ன தருவோம், ஒய்ஃபை தருவோம், டிவி தருவோம், ஏர் கண்டிஷனர் தருவோம், இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா, இது வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு தேவையில்லை, இது நம்ம டீப்பாக சொல்லணும் இதை பற்றி. நெக்ஸ்ட்டு ரூம் லிஸ்ட்டு, நமக்கெல்லாம் என்ன ரூம்ஸ்லாம் இருக்குது இது எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள ஒன்னொன்னுத்தையும் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ இந்த டீலக்ஸ் டபுள் ரூம்லாம் எனக்கு அவர் கையில் வந்து 18 ரூம்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் அந்த யூனிட் வந்து கரெக்டாக கொடுக்கணும். அப்புறம் அடல்ட்ஸ் வந்து மினிமம் எவ்வளோ வரணும், மேக்ஸிமம் எவ்வளோ வரணும், அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் மினிமம் மேக்ஸிமம் எவ்வளோ அலௌடு, டோட்டல் பீப்புள் மேக்ஸிமம் எவ்வளோ அலௌடு. இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் ரூம் வந்து எந்த ஹோட்டல்லலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 ஹோட்டலில் இருக்குது இந்த ஸ்பெசிஃபிக் ரூம். அப்புறம் அந்த ரூமுக்கு வந்து என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்குது, அந்த ரூமில் டிவி இருக்கா, ஒய்ஃபை இருக்கா, எல்லாமே நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு இந்த ரூம் எவ்வளோ எல்லாத்தையும் நம்ம இந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த டிஸ்கிரிப்ஷன் லாங் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன், ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த ரூமோட இமேஜஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ப்ரைஸிங்க்கு வருவோம். ப்ரைஸிங் வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக தேவையில்லை. ஏன்னா ஒரு வாட்டி நம்ம கொடுத்துட்டா போதும் ப்ரைஸிங்கு. ஒரு ரூமை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சேவ் கொடுக்கும்போதே உங்களுக்கு அந்த ரூமோட ப்ரைஸிங் எல்லாமே ஷோ ஆகும். அப்போ நீங்கள் அந்த ரூமோட ப்ரைஸிங் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா போதும், அது வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு செட் ஆகிடும். ஓகே, ஸ்பெஷல் ப்ரைஸஸ்னால் என்னென்னா இதுதான் நான் சொன்னது. வீக்கெண்ட்ஸில் வந்து நான் ஸ்பெஷலாக வந்து அதிகமாக வந்து ரூமை வந்து ரெண்ட்டுக்கு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த கண்டிஷன் ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பெஷல் ப்ரைஸிங் வந்து யூஸ் பண்ணலாம். அதே நெக்ஸ்ட் இந்த புக்கிங் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அவ்வளோதான். மேக்ஸிமம் இந்த வெப்சைட்டுக்கான பேக்எண்ட் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. உங்களுக்கு இதே மாதிரி வந்து வெப்சைட் வந்து ஹோட்டல் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை, மற்ற எந்த கேட்டகரியில் உங்களுக்கு வெப்சைட் வேணுனாலும் நீங்கள் என்னை அப்ரோச் பண்ணலாம். நான் ஒரு வெப்சைட் டெவலப்பர், வேர்ட்பிரஸ் வெப்சைட் டெவலப்பர். கம்மியான ப்ரைஸில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். 10,000லேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன்.
நார்மலாக நீங்கள் ஏஜென்சிஸ்லாம் அப்ரோச் பண்ணால் அதோட அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டைனமிக்கான வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000ன்றது ஒரு நாமினல் ரேட்டு. ரொம்ப சீப்புன்னு சொல்ல மாட்டேன், கரெக்டான ரேட்டுன்னு சொல்லலாம். பேமெண்ட்லாம் இன்டிகிரேட் பண்ணணும்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 to 3,000 ஆகும். இப்போதைக்கு இந்த 10,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு இதே மாதிரி வெப்சைட்ஸ் வேணும்னா நீங்கள் என்னை கண்டிப்பாக அப்ரோச் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வெப்சைட் வேணும்னா நீங்கள் என்னை அப்ரோச் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.